Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நான் பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இது என்ன அப்படினா இது வந்துட்டு பீஸா சாண்ட்விச் பிரெட் வச்சு நம்ம செய்ய போறோம். பீஸா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை ஹெல்தியா நம்ம வீட்லயே செஞ்சோம்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான பீஸா சாண்ட்விச் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான டெலிஷியஸான பீஸா சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீஸா சாண்ட்விச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டஃபிங்கானது வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பொடி பொடியா. நீங்க பொடியாவும் நறுக்கி போடலாம், இல்லை நீளமா ஸ்லைஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பொடியா போட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு சாண்ட்விச்ல நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் பொடியா வெட்டியிருக்கேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்துல போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த குடமிளகாய் இதுல சேர்த்திடலாம். தக்காளி பழம் இந்த மாதிரி உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி அந்த மேல இருக்க சதப்பாட்டை மட்டும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல ஆட் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் அந்த மாதிரி சின்னதா வெட்டியிருக்கேன். ஆயில் பண்ண ஸ்வீட் கார்ன் இதுல ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிங் தான் போட போறேன். உங்களுக்கு இதுல வேற என்னென்ன வேணுமோ நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம், சிக்கன் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான பேசிக் சாண்ட்விச் தான் செய்ய போறேன், பீஸா சாண்ட்விச். இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்திக்கலாம். நம்ம ஆட் பண்ண போற மோசரல்லா சீஸ்ல சால்ட் இருக்கும், அதனால சால்ட் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க போதும். கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா ஆரிகனோ சேர்த்திக்கலாம். அதுல மேல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும், தனித்தனியா ஸ்ப்ரெட் பண்றதை விட. இப்போ நம்மளோட டாப்பிங்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சீஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் துருவி வச்சிருக்கேன். பீஸாக்கான சீஸ் இது இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 2 பீஸா சாண்ட்விச் செய்ய போறேன். அதனால நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு பட்டர், நம்ம ஒரு சைடு வந்து பட்டர் அப்ளை பண்ண போறோம். இன்னொரு சைடு வந்துட்டு இது வந்துட்டு பீஸா டாப்பிங் சாஸ், பீஸா சாஸ். இதே தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பட்டர் எடுத்து ஒரு சைடு வந்துட்டு நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தவால வந்துட்டு டோஸ்ட் பண்ண போறோம், அதனால பட்டர் ஓரளவுக்கு அப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு வந்து பிரெட் வந்து பேர்ன் ஆகாம இருக்கும். இது மாதிரி ஒரு சைடு வந்துட்டு நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்துட்டு நம்ம இந்த பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பீஸா சாஸ் வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும். நீங்க அடிக்கடி பீஸா எல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னா இது போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதையே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் அந்த இட்டாலியன் சீசனிங்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் அந்த பீஸாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது ஆட் பண்ணோம்னா நார்மல் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேல நம்ம வந்துட்டு இந்த டாப்பிங் வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா ஆலிவ்ஸ் கூட வைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அலப்பினோ இருந்துச்சுன்னா அதுவும் வைக்கலாம். எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான், நமக்கு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம தேவையான அளவுக்கு இந்த மோசரல்லா சீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த சாண்ட்விச் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சாண்ட்விச் பிரெட்டுக்கு பதிலாக நான் இன்னைக்கு வந்து சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து உங்களுக்கு நிறைய வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், அந்த பீஸாவோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும், நிறைய சீஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ்லயும் நம்ம வந்துட்டு இந்த பீஸா சாஸ் வந்துட்டு தடவிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ண போறோம். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கலர் வரும் உங்களுக்கு இந்த பிரெட் மேல. இந்த சைடும் நம்ம நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியே நான் இன்னொரு சாண்ட்விச்சையும் ரெடி பண்ணிக்க போறேன். இப்போ நம்மளோட 2 பீஸா சாண்ட்விச்சுக்கும் நான் வந்து ஸ்டஃபிங் உள்ள வந்துட்டு மோசரல்லா சீஸ் எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போறோம் தவால. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க, நல்லா லோ ஹீட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹை ஹீட்ல வச்சோம்னா
சீஸ் மெல்ட் ஆகிறதுக்குள்ள அது வந்து ரொம்ப டோஸ்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட இந்த சாண்ட்விச் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து இதில் பிளேஸ் பண்ணிடலாம். பேனில் எதுவும் அப்ளை பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்துட்டு பட்டர் தடவிட்டோம். அதனால லைட்டை வந்துட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்லைஸும் நல்லா வந்துட்டு ஒட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக நம்ம வந்துட்டு இதை டோஸ்ட் பண்ணலாம். நல்ல லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ப்ரெட்டை வந்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப டோஸ்ட் ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை வந்துட்டு டர்ன் பண்ணி பார்ப்போம் கரெக்டான கலர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு நம்மளோட கீழ் பகுதியில். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும் வந்துட்டு அது நல்லா வந்துட்டு டோஸ்ட் ஆகட்டும். திருப்பி அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் அந்த சைடும் டோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுவும் நல்லா லோவில் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம அந்த சைடு டர்ன் பண்ணி போட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, சூப்பராக நம்மளோட ப்ரெட்டில் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இந்த பிரெட் பீஸாவை நம்ம வெட்டி பார்ப்போம், உள்ள இருக்கிற சீஸ் வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. பாருங்க, நல்ல கிறிஸ்பியா இருக்கு மேல் லேயர். பாருங்க, நம்மளோட உள்ள இருக்கிற நம்மளோட சீஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பாருங்க, இந்த சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய வச்சுருங்க, இன்னும் நல்லா கூவியாக வரும். நான் வந்து லெவலாக தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு. இந்த சூப்பர் ஈஸியான பீஸா சாண்ட்விச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.